இயங்குற மாதிரி இருந்திருந்தாரு இந்நேரம் மாறுதல் வந்து. இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை. வண்டி ஓரமாக எடுத்துறா, சோற போடுறா, சாப்பிட்றா, வர தண்ணி கூட போடா, வண்டிடுறா. வெயில், மழை, பனி, காற்று, புயல் எதை பற்றியும் குழப்பம். இப்படி ஒரு உழைப்பாளி அது. இல்லைன்னா ஒரு வருஷத்தில் 18 படம் ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். ஒரு நடிகை 18 படம் அப்படின்னா ராப்பகலாம் நடிப்பா. அப்படி தம்பி அவர் தான் எனக்கு கடைசி படிப்புனேன் வாழ்நாளில். டே இப்போ எல்லாம் எனக்கு சும்மா நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, வாழ்க்கையில் நீங்கள் எவனோடு சேர்ந்துடாதீங்க, இதான் சொல்லுவார். யார் ஞாயிற்றுக்கிழமை நின்று மனு வாங்குவார், மந்திரிகள் மாதிரி. படப்பிடிப்பு இல்லாத நாளில் அவர் தெரிஞ்சிடும் அவருக்கு இருக்கிறாருன்னு வந்துடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டே இருப்பாங்க. சும்மா வந்து கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை, அது அடுத்தவன் பசியை உணர்ந்தவங்க. அவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதே மாதிரி இவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதனால் அது நிறத்தால் சொல்கிறதில்ல, குணத்தால் இவரும் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு. இப்போ எதுக்காக அப்புறம் பின்னால் வந்து என் வீட்டில் வந்து யார் வந்தாலும் சாப்பிட்லாங்கிற நிலை இருந்தது. காரணம் இவர் தினம் பார்க்குறது தான். பக்கத்தில் இருந்து சாப்பாடுலாம் சும்மா ஏனோ தானோ பொட்டலம் கட்டி கொடுக்குறதில்ல, நல்லா சாப்பாடு போடுவாங்க. இயற்கையில் அவருக்கு உதவுற குணம், ரொம்ப நல்ல மனிதாபிமானி. அப்புறம் துணிச்சல்காரர். அது நம்ம சொல்லுவோம், பயப்படாமல் இருப்பார். ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற துணிவோடு இருப்பார். சும்மா இது எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னா, எதாக இருந்தாலும் பார்ப்போம்டா அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது. அதில் என்னென்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி படமாக நடிச்சுருந்து திடீர்னு ஒரு தாடியை விட்டு சலங்கை வச்சுக்கிட்டு ராசாத்தி ஒன்று காணாத நினச்சின்னு என்னடா வேற ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் அவருக்கு, அவருடைய திரையுலக பயணத்தில். அப்படி வந்து அப்படி தூரம் இருந்து நாங்கள் ஒரு நேசிப்போம். எங்கள் அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படி மணிவண்ணன். எங்கள் அப்பா படத்தில் சந்தன காற்று, உள்ளத்தில் நல்ல உள்ளம், 100வது நாள், இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த இதில் என்ன இருக்கான், என்ன சிம்மான் எப்படி இருக்கீங்க, என்ன இப்படி பேசிட்டு இருந்தா. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் வந்து நான் தான் இது எழுதுகிறேன், அந்த வசனம் இதெல்லாம். அப்போ படப்பிடிப்பில் எப்போவுமே அவர் கூட இருக்க வேண்டி இருக்கும்போது சிம்மன் இது எப்படி இந்த வசனம் அதெல்லாம் சரி இது நல்லா இருக்குன்னு அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் சுருக்கமாக இப்போ இந்த துளசி வாசம் மறுநாள் வரும், தவசி வாசம் மாற மாட்டான்டா அப்படின்றதுல அது புயல் அடித்து கூட பொழைச்சவ இருக்கான், பூவதி அடித்து பொழைச்சவ இல்லைடா அப்படின்னு அது இருக்கும். அண்ணன் நாசர் வந்து தவசி நீ என்னை வந்து வேணும்னே அவமானப்படுத்துகிறேன், நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிறேன். இந்த மாதிரி உரையாடல்கள்லாம்